ஒன்று சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒன்று சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஒன்று சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று சாமுவேல் 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைத்திருக்க பண்ணுவேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த தாவீதுனுடைய மகன் சாலோமோனுக்கு ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்கிறார். என்ன வார்த்தையை கொடுக்கிறார் என்றால், நீ என்னுடைய நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவாய், நான் என்ன பண்ணுவேன்னா உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் இது தாவீதுனுடைய வம்சத்திற்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன், உன்னை நிலையாக வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இந்த சாலோமோன் நாட்கள் தாண்டினதற்கு பிற்பாடு அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் நிலைப்படுத்துவேன் என்று சொன்னார். ஆனா அவனுடைய ராஜ்யபாரத்தில் அவன் நிலையாய் நிற்க முடியல. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவனாலே சரியாக பார்க்க முடியல. அவன் கடைசியிலே தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற ஆசீர்வாதங்களை எல்லாம் இழந்தான். ஆண்டவர் இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை அல்ல, பல வாக்குத்தத்தத்தை அவனுக்கு கொடுத்தார். நம்ம ஒன்னொன்னா அதை வாசிக்க முடியும். நீங்கள் 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 13 வாசித்தோம். இப்பொழுது 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம வாசிப்போமே ஆனால் எடுத்துக்கலாமா? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் அதிகாரம் 5வது வசனம், இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் உட்காரும் புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தகப்பனாகிய தாவீதோடே நான் சொன்னபடியே இஸ்ரவேல் மேல் உள்ள உன் ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நான் நிலைக்க பண்ணுவேன். இப்படி ஆண்டவர் நீங்கள் 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 12வது வசனம், 1 நாளாகமம் 17வது அதிகாரம் 14வது வசனம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம், இந்த வசனத்தை எல்லாம் நீங்கள் வாசிக்கும் போது ஆண்டவர் தாவீதுனுடைய வம்சத்திற்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நான் உனக்கு நிலையான ஒரு ராஜ்யத்தை தருவேன், ஓ சன்னதியா அந்த ராஜ்யத்துல உட்காருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனா இந்த வம்சம் அந்த ஆசீர்வாதத்தை சில ஆண்டுகளுக்குள்ளே சீக்கிரத்திலே இழந்து போனார்கள். ஏன் இழந்து போனார்கள்? இன்றைக்கு நான் கொடுக்கிற செய்தியினுடைய தலைப்பு, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளை, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சிங்காசனங்களை நீங்கள் ஏன் இழந்து போகிறீர்கள்? அப்படிதான் நான் உங்களுக்கு பேச போறேன். கவனிங்க, தேவன் நம்மை நிலைப்படுத்துகிற ஆசீர்வதிக்கிற இடங்களை நம்ம எதனால இழந்து போறோம்? இல்லை அப்படின்னா உங்களுடைய சிங்காசனத்தின் எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம், உங்களுடைய ஆசீர்வாதங்களுடைய எதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில காரியங்களை நம்ம வேகமாய் தியானித்து நம்ம கடந்து போறோம். நம்பர் 1, முதலாவதாக நீங்கள் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரத்திற்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடது புறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே நான் வீற்றிருப்பேன் என்றும். கவனிங்க, இந்த இடத்திலே நீங்கள் முதல் சிங்காசனத்தை இழந்த ஒரு தூதனை குறித்து இந்த இடத்துல வாசிக்கிறோம். இவருக்கு ஆண்டவர் ஒரு பெரிய போஸ்டிங்கை கொடுத்திருந்தாரு, எல்லா தூதர்களை விட மேலான ஒரு அபிஷேகத்தை தந்திருந்தார். ஆனா இந்த சிங்காசனத்தை இந்த மனுஷன் இழப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த தூதன் இழக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமையான பேச்சுகளை தன்னுடைய இருதயத்திலே வாங்கினது.
இல்லை என்றால் பெருமைக்கு தனக்கு பெருமைகளுக்கு தன்னை இடம் கொடுத்தது. ரொம்ப கவனமாக கவனிங்க. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற நிலைவரமான சிங்காசனங்களை சிலர் இழக்கிறதற்கு என்ன காரணம் அப்படின்னா, பெருமைக்கு ஒரு மனுஷன் தன்னை இடம் கொடுப்பானே ஆனால் கண்டிப்பா சிங்காசனம் அவர்களுக்காக உறுதிப்படவே மாட்டாது. சிங்காசனம் உறுதிப்படவே மாட்டாது. நம்முடைய சிங்காசனத்தை எடுப்பதற்காகவே சத்துரு நம்முடைய பெருமைகளை காதிலே வாங்கிறது போல ஆட்களை அனுப்பி விடுவான். ஆனா ஒன்று நீங்க எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். யார் நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையாய் பேசி இல்லைன்னா நம்மை குறித்து பெருமையாய் பேசும்போது அதுக்கு பின் அதை ஏற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால் உங்களுடைய சிங்காசனத்திற்கு ரொம்ப ஆபத்து வந்துடும். அதனால ஒரு காலம் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, பெருமையாய் மனிதன் பேசும்போது அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. மற்றவர்கள் நம்ம என்கரேஜ் பண்றது தவறல்ல, நம்மளை தட்டி கொடுக்கறது தவறல்ல. ஆனால் சில மனிதர்கள் பெருமையாய் பேசும்போது அதை தன்னுடைய உள்ளத்துக்குள்ள கொண்டு போய் வழி விலகி போறாங்க, அதை ஏத்துக்கிறாங்க. இல்லை இல்லை இல்லை, மனிதர்கள் நம்மை பெருமையாய் பேசும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பவுமே ஒரு இதயம் இருக்கணும். இல்லை, இதற்கு நான் காரணம் அல்ல, இதற்கு என் ஞானம் காரணம் அல்ல, என் திறமைகள் காரணம் அல்ல. இதனுடைய பெருமைக்கு மதிப்புக்குரியவர் ஒரே ஒருத்தர், கர்த்தர் ஒருவரே. ஆமென் சொல்லுங்கள். தேவன் ஒருவரே, அவர்தான் பெருமைக்குரியவர். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கும் போது 2 நாளாகமம் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், அவனோடே வளர்ந்த வாலிபர் அவனை நோக்கி, உன்னுடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், என் சுண்டு விரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பருமனாயிருக்கும். இப்போதும் என் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். நான் என் தகப்பன் உங்களை சவுக்குகளினாலே தண்டித்தார், நான் உங்களை தேள்களினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். ஹலோ, இங்க சாலோமோனுடைய மகனுக்கு ஒரு சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்ன அப்படின்னா, இந்த பொறுப்பு அவனுடைய கையில வந்த உடனே ஒரு கூட்டம் அவனிடத்துல பேசுது. என்ன பேசுது அப்படின்னா, எப்பா உங்ககிட்ட ஆட்கள் எல்லாம் இப்படி கேட்டுட்டு இருக்காங்க, நீ அவங்களுக்கு இடம் கொடுக்காத, நீ அவங்களுக்கு பதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பாவோட நான் பெரிய ஆளு, எங்க அப்பாவோட நான் எனக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி, எங்க அப்பா சாதாரணமாக தான் உங்களை தண்டிச்சாரு, ஆனா நான் அப்படின்னு நினைக்காதீங்க. உன்னுடைய அந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சு வாலிபர்கள், இவனும் ஒரு வாலிபன், கூட இருக்கிற வாலிபர்கள் அவனை பெருமையா பேசி 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 அப்படி உயர்த்தின உடனே வேதம் சொல்லுது, முதியோர்களுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டு இந்த ராஜா தன்னோடு கூட வளர்ந்தவர்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதுனால அவனுடைய சிங்காசனம் அவனை விட்டு தள்ளி போயிருச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். எப்ப கவனமா இருக்கணும் அப்படின்னா, ஒருத்தர் நம்மை பெருமையாய் பேசும்போது உங்களுடைய சிங்காசனத்திற்கு எப்ப ஆபத்து வரும் தெரியுமா? உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பு எப்ப ஆபத்து வரும் தெரியுமா? இன்னொருத்தர் உங்களை அந்த பொறுப்புலையோ அந்த சிங்காசனத்திலேயோ இருக்கும்போது பெருமையா பேசும்போது அதை நீங்க உங்களுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போய் அதை கொண்டாட ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சிங்காசனம், அந்த பொறுப்பு உங்களுக்கு ரொம்ப நாட்கள் வெற்றியாய் அமைய முடியாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னா, அந்த மனிதன் சொல்லுகிற அந்த நேரத்தில் அந்த மகிமையை யாருக்கு சொல்லணும்னா அப்படியே கர்த்தருக்கு. நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எங்களுடைய ஊரில் ஒரு நல்ல கிணறு ஒன்று இருந்துச்சு. அந்த கிணத்துல அந்த ஊரில் இருக்கிற எல்லா இடங்களிலையும் தண்ணி வற்றி போனாலும் அந்த கிணத்துல மட்டும் தண்ணி வத்தவே வத்தாது. நிறைய பேர் அந்த இடத்துல தண்ணி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா அந்த கிணத்துக்குள்ள ஒரு பாம்பு கிடக்குது கீழே. அதை பார்த்துட்டாங்க. இந்த பாம்பு கிடக்குதுன்னு பார்த்த உடனே ஜனங்களுக்கு என்ன அப்படின்னா, சரி இந்த பாம்பு கிடக்கிற தண்ணி நம்ம குடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேரிடத்துல அந்த கிணறு தோன்ற அந்த கிளீன் பண்ற எத்தனையோ பேரை வர சொன்னாங்க. யாருமே இறங்குறது மாதிரியே இல்லை.
இவங்க என்னென்னமோ வலையெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தாங்க, எதுலையுமே அந்த பாம்பை வந்து பிடிக்க முடியல. அது இவங்க வாளி போட்ட உடனே போய் பொந்துக்குள்ளே நுழைஞ்சிரும். யாராவது ஒருத்தர் இறங்கி தான் அதை பிடிக்கணுமே தவிர அதை எடுக்கவே முடியல. அப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற சில ஆட்கள் சேர்ந்து ஒரு குடிகார ஒருத்தரை நல்ல தண்ணி அடிப்பார், குடிப்பார். அவரை கூப்பிட்டு ரொம்ப பெருமையாக பேசி, ஒன்ன மாதிரி யார் இருக்கா, ஒன்ன மாதிரி யார் இருக்கா, நீ அப்படி பண்ணுறவன் இப்படி பண்ணுறவன் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அவரும் வந்து இவன் பெருமையாக பேசின உடனே நான் பாடுறா, நான் இறங்குறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த பெருமை அவங்க பேச 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 இவருக்குள்ள ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அந்த தண்ணி அடிச்சுட்டு கிணத்துக்குள்ளே இறங்கினார். இது நடந்த சம்பவம். உள்ளே இறங்கி தன்னுடைய கையில் இருந்த டவல் இருக்கு, அந்த டவலுனால் அந்த பாம்பை பிடிச்சிட்டார். பிடிச்சி 2-3 படிக்கட்டு ஏறி மேலே வந்தார். இவர் வரும்போதே என்னன்னா அந்த பாம்பு வந்து நெளியும் இல்லை அந்த அந்த கவருக்குள்ளே, அதே மாதிரி இவருடைய இது கைக்குள்ளே நெளிஞ்சிட்டே இருக்குது. இவர் ஃபுல் போதை. இவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, என் கையிலேயே நீ விளையாட்டு காமிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பாம்புனுடைய தலையை பிடிச்சி கடிச்சிட்டார். நல்லா இறுக்கமாக கடிச்சிட்டார். கடிச்சிட்டு எங்கிட்டே உன் வேலை காமிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தோளில் போட்டு வந்துட்டார். மேலே மேலே ஏறி வந்து நின்னார். ஒரு நிமிஷம் கூட அவரால் நிற்க முடியல, அப்படியே சாஞ்சிட்டார். வாயில் ஃபுல்லாக நுர தள்ளி அங்கேயே அவர் இறந்து போயிட்டார். அவ்வளோதான், இறந்தே போயிட்டார். அவரை காப்பாற்றவே முடியல யாராலையும். அப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் இந்த மரணம் எதற்காக வந்தது? ஒரு சாதாரணமான அவருக்கு நல்லா கிணத்துக்குள்ளே இறங்க தெரியும், அவருக்கு பாம்பு அடித்து அவருக்கு பழக்கம் இருக்குது, எல்லாமே ஓகே தான். சுற்றி இருக்கிறவங்க பெருமையாய் பேசும்போது தன்னுடைய சிங்காசனத்தை கூட அவர் வந்து மனசில் வைக்காம அந்த பெருமையை ஏற்றுக்கொண்டதுனால அவரால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, எப்போது நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்ம உயரும்போது வளரும்போது நமக்கு சிங்காசனங்கள் கொடுக்கப்படும் போது, நமக்கு பொறுப்புகள் கொடுக்கப்படும் போது, ஆண்டவரே எனக்கு என்ன வேணும்னா நிறைய தாழ்மையை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் அவர்கள் சொல்லுகிற வார்த்தையை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் என்னுடைய இருதயத்துக்குள்ள கொண்டு போகவே கூடாது. பெருமை வரும்போது நம்முடைய கரத்தில் அப்படியே வாங்கிறது போல வாங்கி யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறேன் ஆண்டவருக்கே கொடுக்கணும். ஹல்லேலூயா. எல்லாருடைய கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையிலே வருகிற எல்லா பெருமையும் சொல்லுங்க, எல்லா பெருமையும் சொல்லுங்க ஆண்டவரே, எல்லா பெருமையும் உமக்குத்தான் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லா இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே எல்லா பெருமையும் உமக்குத்தான். சத்தமாக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உமக்குத்தான், உமக்குத்தானப்பா, உமக்குத்தானப்பா. ஆண்டவரே நீர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர், நீர்தான் எல்லாவற்றிலும் பெரியவர். நீங்கள் வேதத்திலே எஸ்தரின் புஸ்தகத்திலே ஆமான் என்கிற ஒரு மனிதனை குறித்து வேதத்திலே வாசிக்க முடியும். இந்த ஆமானுக்கு அங்க ஒரு நல்ல சிங்காசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த ராஜ்யபாரத்தில் நல்ல ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த ஆமான் தன்னுடைய சிங்காசனத்தை அவன் இழந்துட்டான். அவனுக்கு கொடுத்திருந்த நிலைவரமான ஒரு இடத்தை அவன் இழந்துட்டான். எப்படி இழந்தான் நீங்க பார்க்கும்போது, நீங்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிப்பீர்களே, ஆனால் இந்த ஆமான் அந்த அரண்மனைக்குள்ளே வரும்போது மிருதகாய் அங்க இருந்த மனுஷன் தன்னை வணங்கலன்னு சொன்ன உடனே அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வந்துருச்சு. பயங்கரமான ஒரு கோபம். நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறேன், நான் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருக்கிறேன், ஒரு சாதாரணமான வாட்ச்மேனா இருக்கிற நீ வந்து என்னை வணங்க மாட்டேங்கிற. என்னுடைய அந்த நிமிஷத்துல அவனுக்குள்ளே எழும்பின அந்த பெருமை, நான் எவ்வளவு பெரிய ஆளு, என்ன நீ வணங்க மாட்டியா அப்படின்ற அந்த பெருமை வந்து நீங்க வந்து அவனுடைய வாழ்க்கையை அழிச்சு போச்சு. நீங்கள் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுது, ராஜா சொல்றாரு, நான் ஒரு மனிதனை கனம் பண்ண விரும்புகிறேன், அந்த கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்னென்ன செய்யணும்னு சொல்லி 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல சொல்றாரு. சொன்ன உடனே இந்த ஆமான் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, ராஜா என்னை அல்லாமல் வேறு யாரை கனம் பண்ண போகிறார் அப்படின்னா, தன்னுடைய மனசுல தன்னை குறிச்சு அவனுக்கு ரொம்ப பெரிய பெருமை, பெரிய பெருமை. நான் ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களை குறித்து நீங்கள் தாழ்வாகவும் நினைக்க வேண்டாம், அதே நேரத்தில் உங்களை குறித்து ரொம்ப பெருமையாகவும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது. என்றைக்கு உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறீர்களோ அன்றைக்கு நீங்கள் தோற்று போவீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள்.
இந்த ஆமான் தன்னுடைய சிங்காசனத்தை இழந்ததற்கு வேற எதுவுமே காரணம் இல்லை. தன்னை குறித்து அவனுக்கு ரொம்ப நினைப்பு, ரொம்ப பெரிய நினைப்பு. அவன் என்ன இல்லாமல் இந்த இடத்துலயே நான் ஒருத்தன் தான்ப்பா, என்ன ஒருத்தன் தான்ப்பா ராஜா கணம் பண்ண விரும்புவாரு, நான் ஒருத்தன் தான் அதுக்கு தகுதியான ஆளு, இங்க வேற யார் இங்க இருக்கா, சுத்தி பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களே. அந்த பெருமையை தன்னுடைய இருதயத்துல வாங்கினதுனால ஆமானுடைய சிங்காசனம் அங்கிருந்து தூக்கப்பட்டுருச்சு. சத்ரு உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிற மிகப்பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னா, ஒரு சிங்காசனம் இல்லைன்னா ஒரு உயர்வு, ஒரு இடத்துல கர்த்தர் நிலைப்படுத்தும் போது உங்களுக்குள்ள என்ன வேணும் அப்படின்னா, ஆண்டவரே எனக்கு இன்னும் என்ன தாரும் அப்படின்னா தாழ்மையை தாரும். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல பரிசுத்தவான், நல்ல தேவனோட நடக்கிற மனுஷன் பெருமை என்ன பண்ண மாட்டான்னா தன்னுடைய இருதயத்துல சுமக்கவே மாட்டாங்க, அதை கையில கூட வாங்க மாட்டாங்க, அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டாங்க. அது பேசுற வேற ஏதாவது பேசுங்க பிரதர், வேற ஏதாவது சொல்லுங்க. ஆமா சரி ஓகே, கர்த்தர் நடத்துறாரு, ஆண்டவர் நடத்துறாரு. அவங்களுடைய இருதயம், அவங்களுடைய மனசு, அவங்களுடைய வாய் இப்படிதான் பேசுமே தவிர ஆமா அதை ஏத்துக்காது. நீங்கள் உண்மையாய் தேவனோட நடக்கிறவங்களா இருந்தா பெருமை பேசும்போது உங்க இருதயம் என்ன பண்ணக்கூடாது, உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. உங்க இருதயம் ஏற்றுக்கொள்ளுமையானால் சம்திங் ராங். ஏன்னா ஏற்றுக்கொள்றதுக்கு என்கிட்ட தகுதி இல்லைல்ல. நம்மளை ஆசீர்வதித்தது கர்த்தர் தானே, நம்மை உயர்த்தினது கர்த்தர் தானே, நம்ம குப்பையில கிடந்தோம், கர்த்தர் தானே ராஜாக்களா நிறுத்தி இருக்கிறாரு, கர்த்தர் தான் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் இல்லாட்டா, ஆண்டவர் இல்லாட்டா, அதனால எல்லாம் யாருக்குரியதுன்னா ஆண்டவருக்கே உரியது. ஆமென் சொல்லு. எந்த வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தாருகிறே, எந்த வாழ்வின் மேன்மை எல்லாம் உந்தனுக்கே தாருகிறே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே, எங்கள் ஆராதனை உமக்கே, எங்கள் வாழ்நாளெல்லாம் உமக்கே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 1, மறுபடியும் திரும்பவும் உன்னை நான் என்ன பண்ணுவேன், நிலைக்க பண்ணுவேன். ஸோ ஆண்டவர் நமக்கு ஒரு இடத்துல நம்மளை கொண்டு உட்கார வைக்கும்போது, ஒரு பொறுப்பை நம்ம கையில் கொடுக்கும்போது, ஒரு சிங்காசனத்தை நம்ம கையில் கொடுக்கும்போது, அந்த சிங்காசனத்தினுடைய முதல் எதிரி யாரு? முதல் எதிரி அந்த சிங்காசனத்திலே நம்மை உட்கார வைக்காமல் நம்மை கீழே விழத்தள்ளுகிற முதல் எதிரி பெருமையின் ஆவி. ஆமென். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, ஆண்டவருடைய பிள்ளைகள் எந்நேரமும் எக்காலமும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவே என்ன பண்ணக்கூடாதுன்னா ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நான் நல்ல வேலை செய்துட்டு இருக்கிற ஒரு மனுஷன் எத்தனை வருஷமா அப்படின்னா கிட்டத்தட்ட 30 years, 30 வருஷமாய் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு. 30 வருஷமா வேலை செய்கிறாரு. அழகா போயிட்டு இருக்குது, நல்ல சம்பளம் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஒரே ஒருத்தர் கூட வந்து அவருடைய காதில் ஒரு வார்த்தையை போறாரு, நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை. அந்த ஒரு வார்த்தை, சிம்பிளா ஒரு வார்த்தை, கூட வேலை பார்க்குறவர் காதிலே போட்டு விடுற மாதிரி, சார் நீங்க இல்லைன்னா இந்த கம்பெனி இல்லை சார், நீங்க இருக்கிறதுனால தான் இந்த கம்பெனி இருக்குது, நீங்க இருக்கிறதுனால தான் ஓனர் சம்பாதிக்கிறாரு, நீங்க இருக்கிறதுனால தான் அவர் எல்லாருக்கும் சம்பளம் கொடுக்குறாரு, நீங்க மட்டும் போங்க, இந்த கம்பெனியை 10 நாள்ல இழுத்து மூடுறாங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே இதுவரைக்கும் இவர் நல்லா போயிட்டு இருந்தவருக்கு திடீர்னு ஒரு அந்த ஆமா 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 நான் தான் சம்பாரிச்சு கொடுத்துருக்கிறேன், நான் தான் அப்படி பண்ணியிருக்கிறேன் எல்லாம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சோடனே அடுத்த நாள் ஆஃபீஸுக்கு கொஞ்சம் லேட்டாக வர. லேட்டாக வந்த உடனே ஓனர் கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா எப்பவும் லேட்டாக வர மாட்டேன், இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அவர் சும்மா ஜாலியாக ஜென்ரலாக தான் கேட்குறாரு. இவருக்கு டக்குன்னு கோவம் வருது,
இத்தனை நாள் நான் வந்து சீக்கிரமாக தானே வந்திருக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஐயோ அப்பா, நான் ஒன்று அப்படி ஒன்றும் கேட்கல, ஏதாவது ஃபேமிலி ஏதாவது வேலையாக இருந்துச்சா அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை இல்லை அப்படின்ட்டு போகிறார். இப்படியே இவருடைய எண்ணங்கள் வந்து அப்படி மாறிட்டே இருக்குது. முதல் இருந்தது மாதிரி இவர் இல்லை. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த ஓனருக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்து, இப்போ இவர் சொல்லிட்டார் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவர் என்ன நினச்சார் அப்படின்னா, வெளியே போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சார் போல். இவர் சொன்ன உடனே அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொன்னார் அப்படின்னா, சரிப்பா நீ மன கஷ்டத்தோடலாம் நீங்கள் இருக்க வேண்டாம், நீ இத்தனை ஆண்டுகள் எனக்கு உதவி செஞ்ச, நான் உனக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ போகிறதுனா போ அப்படின்னு இவர் சிம்பிளாக முடிச்சிட்டாரு. உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த கம்பெனியை விட்டுட்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த மனுஷன் எந்த இடத்திலும் நிலைவரப்படவே இல்லை. ஆனால் அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டுச்சான்னு கேட்டால் இல்லவே இல்லை. அவங்க ஆட்கள், எந்த நபர் வந்து இவர்கிட்ட வந்து நீ இல்லாமல் இந்த கம்பெனி இல்லைன்னு சொன்னாரோ, அவர் இருந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். அவர் இருந்த இடத்துக்கு இவர் வந்துட்டார். அப்போது நம்மை சுற்றி இருக்கிற யாராவது ஒருத்தர் பெருமையை பேசி நம்ம மனசை கெடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கம்பெனி பெருநாயக்கம் பாளையத்தில் இருக்குது. பேர் சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 50,000 பக்கத்தில் ஜனங்கள் வேலை செய்கிறாங்க. 30,000 பக்கத்தில் வேலை செய்கிறாங்க. இவங்களில் ஒரு டீமில் இருக்கிற ஆட்களுக்கு வந்து சம்பளம் பத்தலை அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பிரச்சனை வந்து, நம்ம எல்லாம் ஒரு யூனியன் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த கம்பெனிக்கு விரோதமாக, அந்த மேனேஜிங்க்கு விரோதமாக எழும்பும் அப்படின்னு எழும்புனாங்க. ஒரு பெரிய டீம் எல்லாரும் சேர்ந்த ஒரு 1000 பேர் மேலே சேர்ந்துட்டாங்க. எல்லாருமே டீமாக சேர்ந்துட்டாங்க. மேனேஜிங் விரோதம் பேசி நீங்கள் வரலைன்னா ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனிக்கு விரோதமாகவே எழும்புனாங்க. வேலையெல்லாம் அப்படியே நின்றுச்சு. ஆயிரக்கணக்கான பேர் கொடி தூக்கி நின்றுருக்காங்க. ஒரு லேடி, ஒரே ஒருத்தங்க தான், அவங்க தான் அந்த இடத்துல அந்த அவ்வளோ பெரிய கம்பெனியை மேனேஜ் பண்ணுறாங்க. என்ன தெரில, அந்த மேனேஜிங்கில் இருக்கிற அந்த லேடி அவங்களுக்கு ஒரு பயங்கரமான தில்லு மாதிரி ஒன்று வந்துருச்சு. நான் அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. கிட்டத்தட்ட 6-7 மாதங்கள் வந்து அந்த கம்பெனி இழுத்து மூடப்பட்டது. அதனாலே பல கோடிக்கணக்கான லாஸ் ஆனாங்க. ஆனால் அவங்க இருதயம் அசையவே இல்லை, அசையவே இல்லை. எனக்கு விரோதமாக எழும்பினவன், கம்பெனிக்கு விரோதமாக எழும்பினவங்க எத்தனை ஆயிரம் பேரோ அத்தனை ஆயிரம் பேர் எவ்வளோ டேலண்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ஒரே டைமில் எழுதி முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த கம்பெனி இன்னைக்கு இருக்கான்னு கேட்டால், அந்த கம்பெனி அதை விட லாபகரமான பணம் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக நல்லா இருக்குது, பெரிய அளவில் இருக்குது. ஆனால் அதிலிருந்து பிரச்சனை பண்ணி 1000 கணக்கான பேர் வந்தாங்க பாருங்களேன், அவர்களுடைய சூழ்நிலை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, நம்ம எதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சிங்காசனம் நமக்கு உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நான் பெருமைக்கு என்ன பண்ண மாட்டேன்னா இடமே கொடுக்க மாட்டேன். ஹல்லேலூயா.